அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்குங்க. இப்போ சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஆடி 18 தமிழர்களுடைய நோம்பியில் ஒரு முக்கியமான நோம்பி. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவேரி ஆத்தால் தான் நிறையா குளிக்கிறாங்க. இதில் நம்ம மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏராளமான மக்கள் வராங்க. வெளியூர்லேருந்து வராங்க, வண்டி நிறையா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சாமி அதுமாரி ரொம்ப சிறப்பாக இருக்குது மேட்டூர் டேமில். அதை தாண்டி நம்ம மேட்டூருக்கு மேலே இருக்கக்கூடிய பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சலகண்டேஸ்வரருடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ளே இருக்கும். இந்த ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோங்க. குறிப்பாக மக்கள் வந்து இப்போ காலையில் டைமில் தான் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போயிட்டாங்க ஆற்றுல. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்த பண்ணவாடி பரசல் துறையில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மீன் குழம்பு, தோசை, இட்லி இந்த மாதிரி அற்புதமான முறையில் நல்லா சாப்பிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மீன் உடனே ஆற்றுல பிடிச்ச உடனே இங்கே எல்லாம் பொறிச்சு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இதை சாப்பிட்டு சிறப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் தான் இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, போன ஆண்டு 4 வருஷமாக சொல்ல போனால் நம்மளுடைய காவேரி வந்து 120 அடி தண்ணி குறையாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆடி 18 அப்படின்னு சொல்ல போனால் ஆண்டுதோறுமே கண்டிப்பாக கர்நாடகாவில் இருந்து தண்ணி வரும். இதில் வந்து குறைஞ்சது ரொம்ப குறைவாக இருந்தால் கூட 120 அடி இல்லைனாலும் ஒரு 100 அடி 110 அடி வந்து எட்டி பிடிச்சிரும். ஆனால் அவளிருந்து 25,000 கண்ணாடி தண்ணி விட்டதா சொல்கிறாங்க. அந்த தண்ணி வந்து இங்கே இன்னும் வந்து சேரலை பாருங்கள். இப்போ ஒரு குறிப்பாக நம்ம இதை என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கரடு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னால் தெரியுது இல்லையா, இந்த கரடு. இந்த கரட்டில் பாருங்கள் ஒரு அளவு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி லெவலாக தெரியும். இதுதாங்க வந்து அளவுக்குன்னு சொல்லலாம். இந்த கரட்டில் மேலே இருக்கிறது வந்து 120 அடி தண்ணி நமக்கு மேலே நிரம்ப போகுது. அந்த அளவில் வந்து தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு பட்டு பாருங்கள், எவ்வளோ தண்ணி கீழே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இந்த ஆண்டு தண்ணி வரது ரொம்ப குறைவு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், அங்கே சேத்தும் சகதியுமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துல நம்ம குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சேரு, இந்த கால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரு எல்லாம் உள்ள இழுத்துக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் அதிகமாக வந்து குளிக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எல்லாமே வீட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து எதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும் வராங்க. இந்த ஆண்டு தண்ணி வரது ரொம்ப குறைவு. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பே வந்து ஆண்டுதோறும் சிறப்பாக இருந்தது. ஏன் இந்த ஆண்டு மட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வறட்சி கொடுக்குது அப்படிங்கிறத மாடியில் இந்த மேட்டூர் டேமினுடைய தண்ணி அளவு குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் குறைஞ்சது ஒரு 50-60 அடி தூரத்தில் தான் இந்த காவேரி ஆற்றினுடைய அகலம் தண்ணியே போகும். ஆனால் இந்த மேட்டூர் டேமில் தண்ணி 120 அடி நிரம்பும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 கிலோமீட்டர் தூரம் நம்ம வந்து போட்டில் வந்து பயணம் செய்யணும். 5 கிலோமீட்டர் உள்ளேருந்து அங்கே போனால் மட்டும்தான் நம்ம அந்த நாகமரை அடைய முடியும். இந்த ஆண்டுக்கிறது பண்ணவாடி பரசல் தர, அந்த ஆண்டுக்கிறது வந்து நாகமர பரசல் தர. பண்ணவாடி பரசல் தர ஆலமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம போட்டு ஏறினா இங்கேருந்து 1 மணி நேரம் குறையாமல் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பயணம் செய்யணும் போட்டில் போகிறது தான். அந்த காலத்திலலாம் வந்து பரசலில் தான் தாட்டி இருந்திருக்காங்க. பரசல்லாம் போகிறதா தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பரசலில் போயிட்டு இருக்கோம் பெரிய ஒரு விபத்தான விஷயம்னே சொல்லணும். காரணம் தண்ணி அளவுக்கு அதிகமான தண்ணியில் நம்ம தாண்டி நிறைய பேர் உட்கார வச்சுட்டு போகும்போது காற்று அலை வரும்போது அப்போ என்னென்னு கேட்டால் அந்த அலை அடித்து அந்த தண்ணிலாம் வந்து அந்த பரசலுக்குள்ளே நிரம்பிடும், பரசல் முழுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துருவாங்க. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. இப்போ போட்டில் எல்லாமே போயிடுறாங்க. 5 கிலோமீட்டர் பயணம் செஞ்ச இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே தண்ணி இல்லாமல் ஆலமரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நடு ஆற்றுக்குள்ளே தாங்க வரும். தண்ணி இருக்க இல்லாத பொழுது இந்த 5 கிலோமீட்டர் போட்டு போகிற ஏரியா எல்லாமே அங்கேருந்து பஸ்ஸு வந்து இந்த ஆத்துவாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ஏற்றிக்கிட்டு தான் அங்கேருந்து போகும். இது ஒரு சிறப்பான ஒரு இடம். அது தமிழ்நாட்டில் குறிப்பாக மேட்டூர் வட்டாரத்தில் பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற இடம் வந்து ஒரு சிறப்பான இடம். எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான். வாங்க நம்ம அடுத்து. உங்கள் பேர் என்னங்கக்கா? என்ன ஊருங்கக்கா? சரிக்கா, அந்த பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சொல்லப்போனால் மக்கள் வந்து மேட்டூருக்கு அடுத்தபடியான இடம் அப்படின்னு சொன்னாவே இந்த பண்ணவாடின்னு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும், மீன்லாம் நல்லா இருக்கும், குழம்பு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 18 வந்து உங்களுக்கு கூட்டம் எப்படி இருக்கு? இங்கே நிறைய வராங்க வந்துட்டு இருக்கு. சரி, ஒரு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 அடிக்கு மேலே தண்ணி நிற்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவாக இருக்குது. இது மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தண்ணி நிறையா வந்துட்டு 100 அடிக்கு மேலே வந்துடும். எப்போ வருங்கிறீங்க? 18 முடிஞ்ச பிறகு வருங்கிறீங்க? 28க்கு. ஏன்னா ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா 18 போதே பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் எல்லாம் இந்த ஆறு நிரம்பியிருக்கும். இந்த ஆண்டு வந்து சொல்ல போனால் ஒரு வறட்சியாக தான் இருக்குது. 4 வருஷமா காவேரி அம்மன் கோயிலாடி தான் இருந்தோம். 120 அடி இருந்துச்சு. இப்பதான் தண்ணி மழையில காட்டி தண்ணி வருது. அந்த 4 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் தான் கொஞ்சம் 60-70 அடியில் தண்ணி இருக்குது. போன வருஷம் நல்லா தண்ணி இருந்துச்சு. ஆடி 18 நல்லா இருந்துச்சு. சொல்ல போனால் இந்த வருஷம் தண்ணி இல்லாத ஒரே குறைதான். சரி, தண்ணி வந்து நல்லா இருக்கு.
இட்லி Cara, ini saya jati mati masalah Pak ini cari. Dah, lagi ada. Baru bos. Iya. Bos. Jadi itu dia. சொல்லுங்க.